பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க போகல. بسم الله الرحمن الرحيم. طه طه திருப்பி சொல்லுங்க. மேல் நோக்கி طه. உச்சரிக்கிறது சரிவா உச்சரிக்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். ம் Serious red. طه பா طه அல்ல பா விடக்கூடாது. பா ஹ பா ஹ. طه குட். ص ص சா சா பல பா எ ص ஆ பா எ சோ எ. ص ص ம் மூணாவது. ك و ك و குட். நாலாவது. طه طه ம் நாலாவது தொகை இல்ல சரியா பா. ح ط ح ط திருப்பி சொல்லுங்க எப்படி நாலாவது. ح ط ح ط ஐந்தாவது. ص ص விலை. ص ஐந்தாவது. நீ ரெண்டாவது அஞ்சா சொன்னீங்களா? ஐந்தாவது. ஐந்தாவது முதலாவதுக்கு எழுத்து என்ன? என்ன எழுத்து இது? க இல்லைங்கல்ல ஒரு சவுண்ட் கேக்குது இல்ல. ச சா அப்படியா? ச ச வானத்தை நோக்கி ஃபா அப்படியா வரும்? ச ச அ சாண்டா சொல்றீங்க. சாண்டான சவுண்ட் கேக்குது. சா அப்படியா? ரச நீங்க ஓதுற சவுண்ட் சாண்டு ஓகே. தான் கேக்குது. நான் ரெக்கார்டர் தானே கேட்டு பாருங்க, பிரச்சனை இல்லை. சாண்டு தான் கேக்குறேன் எப்படி சொல்றேன். ப அ ப ஃபா என்கிறது பிழை. ஏன் பிழை? ப ஃபா என்கிறது பிழை. நான் போன கிளாஸ்ல சொல்லி தந்தேன். எப்படி வரும் அது? ப ஃப இடக்கூடாது. ஃப. ச ம் ஃப அ ஃப வந்து அலிஃபை அதிகணும். அதான் ஃப அ. உதாரணத்துக்கு நீங்க ரெண்டாவது உச்சரிச்சீங்களே ஸ்வ அ. இது மிதுமுண்டு அப்படியா? இல்ல ஆ ஐன் உச்சரிக்கிறத போயிட்டு பாத்தீங்களா வீடியோல? பார்த்தேன். ம் என்ன விளங்குச்சு? பார்த்தேன்டால் இப்ப ஏண்டு உச்சரிக்கப்படாது, பிழையாது. தொண்டையில எப்படி உச்சரிக்கணும்? எந்த மாதிரி வச்சுக்கிறணும்? எந்த இடத்துல இருந்து சவுண்ட் வரணும்? தொண்டையிலிருந்து ம் தொண்டையிலிருந்து சவுண்ட் வராம ஓகே. தொண்டையின் மூலமாகத்தான் உச்சரிக்கணும். அப்ப தொண்டையில தானே வருது.
இப்ப நீங்க உச்சரிக்கிற என்றது தொண்டையில தானே வருது. என்ன வித்தியாசம்? அலிஃபுக்கும் இப்ப இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? ரெண்டுமே தொண்டை மூலமா தான் உச்சரிக்கப்படுது, அப்படிதானே? அ, அ, அலிஃப் மேல் நோக்கி போற, ஆஹா. ஐன் ம். கீழ் போற. பெரிய பிள்ளை. பெரிய பிள்ளை. ரெண்டுமே கீழ் நோக்கி தான் உச்சரிக்கணும். நீங்க ஆல்ரெடி அலிஃபை சரியா உச்சரிக்கிறீங்க, அதனாலதான் நான் அலிஃபை பத்தி மிச்சம் அலட்டல்ல பேசல. ஐனை பத்தி உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு அழகான குழு ஒன்று தந்த எங்களோட வாயில டிசைன் எப்படி மாறணும், உச்சரிப்பு எப்படி வரணும்ங்கிறத நீங்க பார்த்துட்டு வரணும்னு சொல்லி. வீடியோவை கேட்டு மட்டும் போதாது, வீடியோ கேட்கறதோட எங்களுக்கு ஐடியா வந்துடணும். அந்த எழுத்தை நாங்க இப்படித்தான் உச்சரிக்கணும், இந்த எழுத்துல இருக்கிற ப்ராப்ளம் இது, இந்த உச்சரிப்பு டிசைன் இப்படித்தான் வரும், எல்லா ஐடியா வந்துடணும். எனக்குதா? சரி, ம். அடுத்தது பாத்துருமே, இதே போதும் பாப்போம். அ, ம, அம, ம். ஃப, ல, ஃபல, சரி, போதுங்க. ஃப, ல, ஃபல, ம். கெ, ச, கெச, குட். வ, அ, வ, அ, ம். ந, த, நத, ம். அடுத்த பிரச்சனை அது. தேண்டு வருமா இது? தேண்டு வருமா? நான் சரி போடாம இருக்கிற இடத்தெல்லாம் இந்த பாடத்துல நீங்க தவறு விட்ட பாடங்கள். இது ஹோம்ஒர்க், புதிய பாடம் அல்ல. இதுதானே போன கிளாஸ்ல உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண தந்து, அதுல பிழைகளையும் திருத்தி தந்து, இந்த பிழைகள் வராம நீங்க கிளாஸ்ல வந்து ரெடியாகி எங்களுக்கு சொல்லணும் என்று நாங்க உங்களுக்கு தந்த work. இன்னைக்கு சரி வந்திக்கு 50-50, 10ல் 5 தான் சரி வந்திக்கு. சரிங்களா? புதிய பாடம் எங்களுக்கு போக முடியாது. நான் போன கிளாஸ் சொன்னேன், ஹோம்ஒர்க்கை தார விஷயத்துல பிழை விட்டால் வந்து தடுமாறினால், கிளாஸ்ல வந்து குழப்பத்தோடு வந்து பதில் பண்ணினா ஓதினா, நாங்க புதிய பாடத்துக்குள்ள அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க மூவ் ஆக மாட்டோம். உங்களை இந்த இடத்துல நல்லா கிளியரா பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் நீங்க போகணும். நான் போன கிளாஸ்ல இந்த எழுத்த உச்சரிக்கிற அமைப்பு சொல்லி தந்தேனா எப்படி இருந்து? சொல்லி தந்தேன் ஹஸ்ரத். எஸ். ஐனை உச்சரிக்கிற சொல்லி தந்திக்கிறேன், அப்படிதானே? அப்ப இன்ஷால்லா உங்களுக்கு தான் வைக்கி நான் அந்த ஒர்க்ல சரியானது எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். இந்த பாடத்தில் நீங்க பிழை விட்டதை மாத்திரம் தான் என்னோட ஒர்க்குக்கு திருப்பி ரிப்பீட் தேவை. உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் கூட எப்படி என்றால், நீங்க போன கிளாஸ் ரெக்கார்டு திருப்பி கேட்டு முதலாவது 2-3 வேலைகள் நீங்க செய்யணும். ஒன்று, இந்த எழுத்தை உச்சரிக்கிற டிசைன் எப்படிங்கிறத நீங்க விளங்கணும். உங்களுக்கு சொல்லி தரப்பட்டு தான் நீங்க விலங்கல்ல சொன்னா தான் நீங்க கிட்ட வரணும். போன கிளாஸ்ல இந்த எழுத்தை உச்சரிக்கிற ஸ்டைல் எப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அதை பார்த்து முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ரெண்டாவது, ஐனுக்கும் அலிஃபுக்கும் உள்ள வேறுபாடு எப்படிங்கிறத நீங்க விளங்க ட்ரை பண்ணணும். அதுல ரெண்டுமே கீழ் நோக்கி தான் உச்சரிக்கப்படும்ங்கிறது நான் சொல்லி தந்திக்கிற மெசேஜ். அது வேறுபாடு அல்ல, அது ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை. ரெண்டும் கீழ் நோக்கி உச்சரிக்கப்படுறதுங்கிறது ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை, வேற்றுமை அல்ல. லைனோ? அப்ப வேற்றுமைங்கிறது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னங்கிறத ஒரு குழு ஒன்று தார நீங்க தேடுங்க. நாவினுடைய
விஷயத்துல நாவு எப்படி வச்சுக்கொள்ற, நாவை எப்படி தூக்குற என்ற இந்த நாவினுடைய விஷயத்துல தான் இந்த ஐனுக்கும் அலிஃபுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. நீங்க பேத்திரி கட்டாயம் ஏட உச்சரிப்பு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க உச்சரிக்கிறீங்க நார்மலாக ஏன்னு சொல்லி. இப்ப ஐனை உச்சரிச்சு பழகிட்டு பழகுற நேரத்துல உங்களுக்கு அந்த வேறுபாடை பார்க்கலும் 3D ஃபார்மட்லையும் போட்டு காட்டிப்பாங்க. எப்படியான வேறுபாடு வருது, நாவானது என்ன விஷயத்த ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத நீங்க பாருங்க. பார்த்து அதையும் திருத்தணும். ரெண்டாவது, மூணாவது, இன்றைய பாடத்துல விட்ட பிழைகளை சரிப்படுத்தி கொண்டு திக்காம ஒன் டைம் ப்ராசஸ்ல சரியாகவே இங்கிலீஷ் சொல்றதுக்கு கிளாஸுக்கு வரணும். இது மூணு நடக்கணுமா? அப்பதான் அடுத்த ஸ்டெப் போயிடும், Serious. கிளவரப்படாது.